ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மணிஸ் குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஆட்டோட ரத்தத்தை எப்படி பொரியல் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சத்தானதுங்க. வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ அதோட நம்ம எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துருக்கோம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். அதோட நம்ம கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். இதோட இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நிறைய நம்ம வெங்காயம் சேர்க்கும் போது நமக்கு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அதான் நல்லா உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். இதை இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி கொடுக்குங்க. அதனால நம்ம உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதை நான் இன்றைக்கி ஒரு ரத்தம் எடுத்திருக்கேங்க. இதை நம்ம வாங்கினோடனே நமக்கு கட்டி ஆயிரும். இதை நல்லா நான் கரைச்சி கழுவிட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ அதையும் நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சேர்த்து அதையும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. அது கெட்டியாயிரும். நம்ம நல்லா பிசைஞ்சு விடும்போது உங்களுக்கு, இல்லை நீங்கள் பீட்டர் விஸ்க் வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணி கூட நம்ம விட்டுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு தண்ணியாயிரும். இப்போ நம்ம சேர்த்து நம்ம அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கும்போது நமக்கு அது நல்லா கட்டியாகுங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ் தாங்க இது. இதில் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நம்ம நல்லா அதை கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா கிளற அந்த ரெட்டிஷ் நமக்கு பிளாக் ப்ரௌனாக சேஞ்ச் ஆயிரும். நல்லா இந்த மாதிரி கெட்டியாகிட்டே இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி கரண்டிகிட்டே நம்ம உடச்சி நம்ம விட்டுக்கலாம். நமக்கு சைஸ் ரொம்ப குட்டியாக வர்றதுக்கு அந்த மாதிரி நம்ம இது பண்ணிகிட்டே இருக்கணுங்க. நல்லா நம்ம இப்படி கிளறிகிட்டே இருக்கணும். ரொம்ப சத்தானதுங்க. நம்ம இரும்பு சத்து அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி இது. அதோட நமக்கு பிளட்டு நிறைய ஊறுறதுக்கும் இதை சொல்லுவாங்க. இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறவங்க, அப்புறம் பிளட்டு கம்மியாக இருக்கிறவங்க, அதெல்லாம் அவங்களாம் இந்த ரெசிபி நம்ம அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துட்டு வந்தோம்னா நமக்கு அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம கிளறிட்டே இருக்கணுங்க. நல்லா அந்த ப்ரெட்டு ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆனது நமக்கு வெந்துருங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு அது சைஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. நம்ம அதை கிளற அது நமக்கு என்ன ஆகும்னா ரொம்ப குட்டி குட்டியாக சைஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருக்கலாங்க. ஒரு 2 to 3 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சுருக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே நான் இன்னும் எதுக்காக கிளறேன்னா, குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நான் ரொம்ப குட்டி பீஸ் ஆக்குறதுக்காக இன்னும் கிளறி அதை ரொம்ப குட்டி பீஸாக நான் ஆக்கிட்டேங்க. நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பெருசாக இருந்தாலும் ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இது இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம குத்தி விட்டோன்னா நமக்கு அது நல்லா உடஞ்சிரும். அப்போ நமக்கு சைஸ் ரொம்ப குட்டி குட்டியாக ஆயிருங்க. இது இப்படி நம்ம கிளற ரொம்ப உதிரியாக நமக்கு ஃப்ரை கிடைக்கும்.
இப்போ நல்லா நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க, ஒரு ஃப்ளேவருக்காக. அதோட 1 ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. காரத்துக்கு நம்ம வந்து ஒரு சில்லி தான் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். அதோட நம்ம மிளகு ஆட் பண்ணோன்னா நமக்கு நல்லா காரம் கொடுக்கும். அதனால் நமக்கு எவ்வளோ வேணுமோ காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே நம்மளோட ரத்த பொரியல் வந்து ரெடி ஆயிருங்க. பாருங்கள், சூப்பராக ரொம்ப ஈஸியான ரெசிபி, சத்தான ரெசிபி வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சத்தான இரும்பு சத்து அதிகம் உள்ள இந்த ஆட்டு ரத்த பொரியலை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் எனக்கு வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.